ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம நல்லா ஃப்ளஃபியாக கார்லிக் பெப்பர் எக் செஞ்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்கிறேன். அது எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு 4 எக்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ எக் எடுத்துங்க. நான் 4 எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 4 எக் உடச்சி ஊற்றிக்கின்னு பெப்பர் 1 டீஸ்பூன், டேபிள் சால்ட் 1 டீஸ்பூன், மில்க் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. மில்க் எதுக்கு ஊற்றுறோன்னா எக்கு நல்லா ப்ளஃபியாக வரதுக்காக தான் நம்ம மில்க் ஆட் பண்ணுறோம். பீட் பண்ணிக்கிங்க. இது பீட் பண்ணிவிட்டு ஒரு சைடாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கண்டெய்னர் வச்சுங்க. ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுமே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் எடுத்து அதில் போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணிவிட்டு அது சைடில் பாருங்கள், அந்த ஓரத்தில் அப்படியே பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரை ஆயின் வருது. இப்போது அது லைட்டாக நம்ம அப்படியே எடுத்தோம்னா அந்த லிக்விடாக இருக்கிறது செப்பரேட்டாக ஒரு பக்கம் வரும். அது பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக எடுங்க. நல்லா ஜென்டிலாக அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா லிக்விடு செப்பரேட்டாக வருது. ஃப்ரை ஆனது ஒரு பக்கம் நிற்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லாம் அந்த லிக்விட் பார்ட் எல்லாமே ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம பாருங்கள் அந்த ஓரத்தில் நம்மளுக்கு தெரியும். அப்போது அதை எடுத்துடணும். அப்படியே பின்னாடி தள்ளி தள்ளி விடுங்க. இது நம்மளுக்கு எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி இருக்காது. கொஞ்சம் பீசஸ் நம்ம பெரிய பெரிய பீஸாக பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே இந்த லிக்விடாக இருக்கிற எக்கு எல்லாமே நம்ம அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கார்லிக் லைக் பண்ணாதவங்க கார்லிக் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்கில் ஒரு சிலருக்கு கார்லிக் போட்டால் லைக் ஆகாது. இப்போ அவ்வளோதான், இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். சின்னது பெருசு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஈக்குவலாக வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க, பீசஸ் இந்த மாதிரி இருக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ அதே பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதுமே நான் 1 டீஸ்பூன் அளவு சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கார்லிக் லைக் ஆகலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட்டர் இது ஆனால் இது கார்லிக் பெப்பர் ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்லிக் போட்டிங்கன்னா கூட. நான் இப்போ என்ன ஊற்றுனேன்னா கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஊற்றிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி நம்ம கார்லிக் ரா ஸ்மெல் போன பிறகு தான் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது மில்க் ஊற்றிக்கலாம். 250 ml அளவு மில்க் ஊற்றிருக்கேன். மில்க்கு, கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு சாஸ் பதத்துக்கு வரணும். பாருங்கள், அது நல்லா திக்காக ஒரு சாஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. ஆரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. அது ஒரு 1/2 டீஸ்பூன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக் பீட் பண்ணும்போது சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம இந்த எக்கும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சாஸில். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக் நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி சூப்பராக இருக்கும். இது லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர், நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெப்பர் பவுடர் க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஃபைனலாக ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.